புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள ஜகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வீத்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். புள்ளும் சிலம்பினகான் புல்லரையன் கோவில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டில்லையோ. புல்லும் சிலம்பின. சிலம்புதல் என்றால் மாறி மாறி ஓசை எழுப்புதல். புல்லரையன் கோயில் என்பது கருடனுக்கு தலைவனாகிய திருமாலின் கோயில். விழிச்சங்கு என்றால் ஓசை எழுப்பி மற்றவர்களை விழித்தல் அல்லது அழைத்தல் என்று பொருள். பலர் சங்கம் இசைப்பதால் பேரரவம் என்று கூறப்படுகிறது. பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ள சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை. பெண் பிள்ளையே, பறவைகள் விழித்து எழுந்துவிட்டன. மாறி மாறி அவை எழுப்பும் ஒலி உனக்கு கேட்கவில்லையா? பெருமான் திருக்கோயிலில் சங்கு முழங்குகின்றனர். நஞ்சு தாங்கி பாலூட்ட வந்தவரின் உயிரையே உறிஞ்சியவனும் வண்டு உருவில் வந்த சகடாசுரனை மாய்த்தவனும் பார்க்கடலில் பாம்பனை மேல் யோக நித்திரை புரிந்தவனும் ஆகிய மூலப்பெருமாளை மனதில் நினைத்து முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என்று உச்சரிக்கிறார்கள். சகடாசுரன் சம்பவத்தை சொல்லுகையில் கள்ள சகடம் என்று குறிப்பிடுகிறார். அதாவது மாய வண்டு. வண்டு உருவில் வந்த அரக்கன் மறைந்து இருப்பதை குறிக்க கள்ள சகடம் எனப்பட்டது. அதில் ஒரு செய்தி. குழந்தைதானே என்று நினைத்தான் சகடாசுரன். மாயத்தை புரிந்து கொண்ட கண்ணன் காலால் ஏற்றுகிறான். அவ்வளவுதான். வண்டி அச்சு முறிந்து மாய வேடம் வெளிப்பட்டு அரக்கன் மாய்க்கிறான். கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி என்கிறது பாசுரம். வேறொரு பாசுரத்தில் போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி என சிறப்பிக்கப்படுகிறது. உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் எம்பாவாய். அப்பெருமானை மனதார தியானித்து முனிவர்களும் யோகிகளும் ஹரி ஹரி என நாம சங்கீர்த்தனம் செய்கிறார்கள் என்று பாசுரம் வர்ணிக்கிறது. இந்த பாசுரத்தில் தொடங்கி 15வது பாசுரம் வரை வீடு வீடாகச் சென்று துயில் எழுப்பும் செய்கை வர்ணிக்கப்படுகிறது. ஒரு விதத்தில் இது அடியாரை பாடும் பள்ளி எழுச்சி.